எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சில இஷ்யூஸ் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ரீசெண்டாக இந்த ஐஃபோன் 15 சீரீஸ் லைனப்பில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருந்தது. லைக் பேட்ரி இஷ்யூஸ், ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம். பட் ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம் என்னென்னா டச் இஷ்யூஸும் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு ஐஃபோன் 15 யூஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண ஒரு டிப்பை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃபோன் லைக் இப்போ லாக்டாக இருக்குதுன்னா அந்த டைம் அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா பாஸ்கோடு போட முடியல, ஃபேஸ் ஐடியும் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. பாஸ்கோடு நம்ம இப்போ இதில் டச் ரெஸ்பாண்ட் ஆகுதில்ல, பட் அங்கே பாஸ்கோடு போட முடியல, ஃபேஸ் ஐடியும் யூஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, வால்யூம் அப் பட்டன் ஒரு டைம், வால்யூம் டவுன் பட்டன் ஒரு டைம், பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த இது வருதுல்ல, இந்த மெனு வருது பார்த்தீங்களா, ஸ்லைட் டு பவர் ஆஃப்னு. இது வந்த அப்புறமும் நீங்கள் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதை விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகி ஆப்பிள் லோகோ தெரிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பவர் பட்டன் எடுக்கக்கூடாது. ஆப்பிள் லோகோ தெரிஞ்சோடனே நீங்கள் இந்த பவர் பட்டன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலாக நம்ம ஃபோனை ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபோனை ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம அந்த இஷ்யூஸ்லாம் ரிசால்வ் ஆகுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அவங்களுக்கும் அந்த டிப் ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட், வால்யூம் அப் பட்டன் ஒரு டைம், வால்யூம் டவுன் பட்டன் ஒரு டைம், பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்பிள் லோகோ வர வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மேஜர் டிப். செகண்ட், என்னோடய சஜஷன் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரத்துலேயே நீங்கள் அப்டேட் பண்ண முடியுமோ உங்கள் ஃபோனை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிவைஸ் 17.3.1 இருக்குது. ஸோ உங்களை நான் வந்த உடனே அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்ல. லைக் சில யூடியூப் சேனல்ஸே இருக்குது இந்த மாதிரி iOS அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ அப் வீடியோஸ் கொடுக்குற மாதிரி. தமிழில் பார்த்தீங்கன்னா ஐராபின் ப்ரோன்னு ஆப்பிளுக்கு டெடிக்கேட்டடாக இந்த விஷயங்கள் அவர் பண்ணிட்டு வராரு. அந்த மாதிரி சேனல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் ஃபோனை அப்டேட் பண்ணி என்ன யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபோனை அப்டேட் பண்ணாமே வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பக் ஃபிக்ஸஸ், நிறைய விஷயங்கள் வருது. அதனால் ஃபோனை அப்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க. இது செகண்டு. இதுக்கும் மேலே நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ், டச் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பிள் ஷோரூம் ஆர் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு அதில் அவங்க ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பாருங்கள். இல்லைன்னா உங்கள் டிவைஸ் வாரண்டியில் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாரண்டியில் க்ளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலனா டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.